ஒளிபரப்ப உதவுபவர்கள் வி. சந்தியாகு மற்றும் ஜான் போஸ்கோ குடும்பத்தினர், திண்டுக்கல். இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் காட்டு வேளாங்கண்ணி 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி. ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நமது தாயாம் திரு அவை அருட்பணியாளரான புனித ஜான் போஸ்கோ சலேசிய நிறுவனர் அவர்களை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. நீ இளைஞனா, அது எனக்கு போதும் என்று முழுமையாக கடவுளுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்தவர் புனித தொன் போஸ்கோ அவர்கள். இளைஞர்களை தண்டிப்பதனால் அவர்கள் மாறப்போவதில்லை, மாறாக அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், அக்கறையோடு அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்பதை இன்றைய புனித தொன் போஸ்கோ அவரின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும், மேலும் குறிப்பாக புனித டோம்னிக் சேவி அவர்கள் இவ்வாறு சொல்லுவார். அருத்தந்தை புனித தொன் போஸ்கோ அவர்களை நீ என்னுடைய தையல்காரர் என்று, நீ என்னுடைய தையல்காரர் என்று. காரணம், புனித தொன் போஸ்கோ ஒவ்வொரு இளைஞர்களையும் அவர்களை தீய வழியிலிருந்து நல்வழிப்படுத்தியிருக்கின்றார் என்பதற்கு புனித டோம்னிக் சேவியோ அவருடைய பொன்மொழியே இதற்கு மிகவும் விருது வாக்காக அமைவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே பல இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு தொன் போஸ்கோ அவருடைய வழிமுறைகளும் அருள்மொழியும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. கண்டிப்பால் அல்ல, அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்து நாம் அன்பினால் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞரும் இளம் பெண்களும் நல் வழியில் செல்லுவார்கள், நல் வழியில் வளருவார்கள் என்பதற்கு இன்றைய புனிதர் நமக்கு வழிவகுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய புனிதரின் வழியாக நாம் நம்முடைய இல்லங்களிலும் நமக்கு தெரிந்த இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நல் வழியில் வளரவும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருட்பணியாளரான புனித தொன் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே.
அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றெறிந்து ஆன்மாக்களை தேடி செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 32 முதல் 39 வரை. சகோதரர் சகோதரிகளே, முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பனிக்காலம் முடிந்து கோடை காலம் நாம் நெருங்க இருக்கின்றோம் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, இந்த கோடை காலத்திலே மிக முக்கிய 2 பழங்கள் அதிகமாக மக்களால் விரும்பி உண்ணப்படும். ஒன்று தர்பூசணி, இன்னொன்று பலா. ஒரு முறை பலாமரமும் தர்பூசணி கொடியும் பேசிக்கிட்டாங்களாம். என்னவென்றால், பலாமரம் தர்பூசணி கொடியை பார்த்து சொன்னதாம், நீயும் விதைதான், நானும் விதையிலிருந்து தான் வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஏறக்குறைய நீனும் நானும் ஒரே உருவம் கொண்டவர்களாக தான் இருக்கின்றோம். பல நேரங்களிலே, சில நேரங்களிலே நீ என்னை விட தோற்றத்தில் பெரியவனாக மிகவும் கனமாக காணப்படுவாய். ஆனால் பலாமரம் தர்பூசணி கொடியை பார்த்து கேட்டதா, நீ ஏன் கீழே நிலத்துல கனி தருகின்றாய், நான் ஏன் மரத்தில் கிளையில் கனி தருகின்றேன் என்று கேட்டதாம். அதற்கு அந்த தர்பூசணி கனி சொன்னதாம், இது நீயோ நானோ தீர்மானித்தது அல்ல. இது உன்னுடைய முயற்சியாலோ அல்லது என்னுடைய முயற்சியாலோ நடைபெறுகின்ற ஒரு காரியம் அல்ல. இது கடவுளால் முடிவு செய்யப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் விதைகள் தான். அதனுடைய தன்மை கடவுள் முடிவு செய்திருக்கின்றார். எனவே கடவுள் நம் விதையின் தன்மையை அவர் என்ன முடிவு செய்திருக்கின்றாரோ அதன்படி நாம் நடக்கின்றோம் என்று சொன்னதாம். பிறகுதான் அந்த தர்பூசணி கொடி பலாமரத்தில் சொன்னதாம், நீ இருக்கும் இடத்தில் யாராவது வந்து நின்று கொண்டிருந்தால், தலையில் விழுந்தால் என்ன ஆகும்? ஒரு கொடியாக நீ பலா வந்திருந்தால், மக்களுடைய தலையில விழுந்தால் என்ன ஆகும்? எனவேதான் உனக்கு என்று கடவுள் ஒரு தன்மையை தந்திருக்கின்றார். அதனால நீ கிளையில் கனி தருகின்றாய், நானோ கொடியில் கனி தருகின்றேன் என்று சொன்னதாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகம் மிகவும் சிறப்பான வாசகமாக நமக்கு அமைந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம். 2 சொல்லோவியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். முதலாவது, தானாக விதையானது முளைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 2வதாக நாம் பார்க்கின்றோம் கடுகு விதை மரமாகுவதை. அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை மிகவும் மேலாண்மை மிக்கமானதாக நாங்கள் பார்க்கின்றோம். யார் என்ன செய்கின்றார்களோ, யார் எப்படி இருக்கின்றார்களோ, இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது, நடக்க இருக்கின்றவை நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இல்லைங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது
நாம் எப்பொழுது பிறந்தோம், எப்படி பிறந்தோம் என்று நாம் தீர்மானிக்கவில்லை. நாம் எப்பொழுது இறப்போம் என்பதும் நாம் தீர்மானிப்பதில்லை. அதே போல இந்த உலகத்தில் இயங்குகின்ற ஒவ்வொன்றும் நாம் தீர்மானிப்பதில்லை. நம்முடைய முயற்சிகளும் இல்லை. கடவுளின் சித்தத்தின்படி ஒவ்வொன்றும் நடக்கின்றது. எனவே நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றோம், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றோம். அவ்வாறுதான் நாம் செயல்படுகின்றோம். நம்ம எத்தனை பேருக்கு நமக்கு தெரியாமல் நமது மூளை நம்முடைய உடலை இயங்குவதை நாம் பார்க்கின்றோம் இல்லைங்களா? நாம் யாருமே நம்முடைய உடலை நாம் இயக்குவதில்லை, நம்முடைய மூளை தான் நம்முடைய உடலை இயக்கி கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு அறியாமல் ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் ஒவ்வொன்றும் கடவுள் தீர்மானித்திருக்கின்றார். அதைதான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். கடவுள் தீர்மானித்திருக்கின்றார். ஒரு விதையுடைய தன்மை கடவுளுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே அந்த விதையுடைய தன்மை என்னவோ அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல பேர் பல விதங்களில் நம்மை ஏதாவது செய்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். இவனா இவளா எங்க வாழ்க்கையிலே முன்னேறி போகின்றான், நான் பார்க்கத்தானே போறேன், இவங்க எப்படி இருக்க போறாங்கன்னு என்று சொன்ன நபர்களுக்கு மத்தியிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வழிநடத்தி வருவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கண்டிப்பாக இங்கு இருக்கின்றவர்களும் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், விதையானது சிறியதுதான். கடுகு விதைகளில் சிறியது. ஆனால் அந்த மரம், கிளைகள், பல பறவைகள் வந்து அமர்வதற்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. எனவே கடவுள் சிறியவர்களாகி உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். பல பேர் நம்மை உதாசீனப்படுத்தியிருப்பார்கள், ஆனால் கடவுளுக்கு தெரியும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரின் வழியாக பல பேர் பயனடைவதற்காக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எவ்வாறு அந்த கடுகு விதையானது விதைகளில் சிறியதாக இருந்தாலும் அது முளைத்து பெரிய மரமாக ஆவது மட்டுமல்லாமல் பல பறவைகளுக்கு அதன் கிளைகள் பயன்பெறக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் அன்புக்குரியவர்களே, பல மனிதர்கள் பல பேர் நம்மை உதாசீனப்படுத்தியிருப்பார்கள், இல்லாதது பொல்லாததை சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதே மனிதர்களுக்கு மத்தியிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிளையாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதை நாம் இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தியின் வழியாக உணர வேண்டும். எனவே இறையாட்சி என்பது நம்முடைய முயற்சிகளால் அல்ல. கடவுள் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே விதை என்பதை அவர் விதைத்திருக்கின்றார். அந்த விதையானது அதனுடைய தன்மையை கொண்டு அது வளருகின்றது. எனவே நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், கடவுளின் திருவுளம் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்றைய முதலாவது வாசகத்திலும் நாம் அதை தான் கேட்டோம். பதிலுரை பாடலும் நமக்கு அதை தான் சொல்லுகின்றது. நாம் கடவுளின் சித்தத்தை, திருவுளத்தை அறிந்து நாம் வாழுகின்ற போது பல கஷ்டங்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதுவும் கடவுளுக்கு நேர்மையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு பல இன்னல்கள் ஏற்படும். எனவே அத்தகைய நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை இழக்காமல் நாம் கடவுளில் நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும். எனவேதான் நேர்மையாளர்களுக்கு எப்பொழுதும் கடவுளிடத்தில் மீட்பு உண்டு என்பதை நாம் இன்றைய பதிலுரை பாடலிலும் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே பல விஷயங்களை நாம் பிளான் பண்ணி ஏதாவது செய்து கொண்டிருப்போம் இல்லைங்களா? இந்த நேரத்தில் இதுதான் நடக்க வேண்டும், நான் நாளைக்கு இதை தான் செய்ய வேண்டும் என்று நாம் டைம் டேபிள் போட்டு செய்து கொண்டிருப்போம். ஆனால் பல நேரங்களிலே கடவுள் சித்தம் என்பது ஒன்று உண்டு என்பதை நாம் உணர்வதில்லை. எனவே நாம் என்னதான் நாம் வரையறை அறிந்து நாம் செயல்பட்டாலும் கடவுள் ஒரு சில காரியங்களை திருவுளத்தின்படி இது இன்று இங்கு இப்பொழுதுதான் நடைபெறும் என்று அவர் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். எனவே கடவுளின் சித்தத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நாம் காண்போம். கடவுளுடைய அனுகிரகமும் நம்பிக்கையும் என்றும் நம்மோடு துணையாக இருக்கும். இத்தகைய வரத்திற்காக நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை
என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவா இறைவா. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவா இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித தொன் போஸ்கோவை இடையூறாது ஒளிர்வித்தது போல தூய ஆவியானவருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் போஸ்கோவுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பனையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சித்தத்தின்படி அல்ல, மாறாக உன் சித்தத்தின்படியே அனைத்தும் நிறைவேறட்டும் என்று கடவுளின் திருவுளத்திற்கேற்ப தன்னையே கையளித்தவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் இவரைப் போல வாழ்ந்திட, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிட, கடவுளின் பேரில் அன்பும் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் வைத்துக்கொள்ள நம் ஒவ்வொருவரும் அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திருவுணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக. அதனால் புனித ஜான் போஸ்கோவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் இதயங்களிலும் செயல்களிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையின் ஒளியையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் திருவுளத்தின்படி நேர்மையாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் வி. சந்தியாகு மற்றும் ஜான் போஸ்கோ குடும்பத்தினர், திண்டுக்கல். இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் காட்டு வேளாங்கண்ணி 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி